வீட்ல நான்வெஜ் எடுக்கலன்னா, சோயா வச்சு பெப்பர் மசாலா ஃப்ரை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான்வெஜ் சுவையில டேஸ்ட் அருமையா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு 200 கிராம் கப்ல 1 கப்பு சோயா எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணிய இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மூடி வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊத்தி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறங்க. தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறங்க. அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகவும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு இத பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறங்க. அதே கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக பட்டை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அந்த ஆயில்ல நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா இந்த மாரி வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. பச்சை வாசனை போக வர. தக்காளி வந்து நல்லா வதங்கணும் மசிய. இந்த மாரி வதங்குனதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு, அடுத்து இது கூட பிழிஞ்சு வச்சிருந்த அந்த சோயாவ சேர்த்துட்டு, அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா வந்து அந்த சோயாவோட சேர்த்து நல்லா கமகமன்னு வாசனையா வரும். சப்போஸ் நல்லா கோடாகணும்னு நினச்சீங்கன்னா, கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு இத க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்து, கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்க. சூப்பரான சோயா சுக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் குடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.